நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான சிக்கன் மந்தியை எப்படி என்னுடைய செய்முறையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சிக்கன் மந்திக்கு மெயின் என்ன வேணும்னாக்கா மந்தி மசாலா தான். இது நான் ஹோம்மேட் தயாரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, மிளகு, ஜீரகம், இதோடைய அளவெல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் உள்ளது பார்த்திங்கன்னா ஏலக்காய்லாம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு இந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். நமக்கு கருப்பு ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு கருப்பு ஏலக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் மெயின் பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் பட்டையும் இதில் இருந்திருக்காது. பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஜாதிக்காய் கொஞ்சமாக போடணுங்க. அந்த ஜாதிக்காய் நான் அதோட சேர்த்து அந்த மிக்ஸ்டு ஸ்பைஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதில் சேர்க்கலை. மற்றபடி இதில் இருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நான் இந்த காஞ்ச மிளகா ஆப்ஷனல் தான். அது நான் உரப்பு இல்லாத இந்த சில்லி தான் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி மாதிரி உள்ள சில்லி தான் சேர்த்துருக்கேன். இந்த மிக்ஸ்டு ஸ்பைஸ் இருக்கிறதுனால இது வேறு ஒரு ப்ராசஸ்க்காக வாங்கினது. அது அப்படியே இருக்கிறதுனால பட்டை, நட்மக், அதாவது ஜாதிக்காய், கொஞ்சம் கிராம்பு இருக்கிற மிக்ஸ் இருக்கிறதுனால நான் இதில் பட்டைலாம் சேர்க்கலை. இதனுடைய அளவுகளை நான் இங்கே கொடுத்துருக்குறேன், ஸ்க்ரீனில் வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் காஞ்ச மிளகா சேர்க்க மாட்டாங்க. நான் ஏன் சேர்க்குறேன்னா ஒரு மாதிரி கலர் சோவ கலராக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரிகிறதுக்காக இந்த காஷ்மீரி சில்லி மாதிரி இருக்கிறது சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப இருக்காது, ஆனால் கலராக இருக்கும். அதுக்காக இதை நான் சேர்க்குறது. பெருசாக இருக்கிறதுனால ஒரு 3 சேர்த்துருக்கேன். இந்த கல்பாசியை நல்லா பிரித்து விட்டு நல்லா வறுத்துக்கங்க. இந்த அன்னாசி பூ போட்டுக்கிறோம். அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கருப்பு ஏலக்காய் இருந்துச்சு, பெரிய ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் இதுக்கு. அதை தவிர்த்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி மற்றது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் மிச்சமாகும். அந்த மாதிரி போன தடவை நான் செஞ்சு மிச்சமானதில் தான் நான் மொதல் நாளே சிக்கன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி அதில் மேரினேட், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது அரிசி 3 கப் எடுத்து, அதாவது 3 கிளாஸ் ஆழாக்கு எடுத்து கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு பெரிய தக்காளி இருக்கு இல்லையா, அதை இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலேயே இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் தான் ப்ரிப்ரேஷன். இந்த மசாலா அரைக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறது மஸ்ட்டு. நான் மொதல் நாளே மோஸ்ட்லி சிக்கனை மேரினேட் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்னதுனால அந்த மாதிரி நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பீஸ் இந்த மாதிரி பெரிய பீஸாக எடுத்தோன்னா இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு 5 பேர் சாப்பிட்லாம் இந்த நான் சொன்ன அளவு. நீங்கள் 6 பீஸ் கூட எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும். ஏன்னா நான் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால எனக்கு 5 பீஸ், ஒரு ஆளுக்கு ஒரு பீஸுங்கிறதே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 2 வெங்காயம் பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கும், ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்கும் வச்சுருக்குறோம். பச்சை மிளகாய் 2 பேருக்கு கீறி வச்சுருக்கிறேன். காஞ்ச எலுமிச்சப்பழம், இது நான் வீட்டிலேயே எலுமிச்சப்பழத்தை முழுசாக அப்படியே காய வச்சு ஒரு 4-5 ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் ஒன்று தான் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கியும் போட்டுக்கலாம். இப்போ எதில் நம்ம மந்தி செய்ய தம் பண்ண போகிறோமோ அதை பெரிய சட்டி, கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஒரு 100 ml 120 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அதில் முதல்ல இந்த முந்திரி, பாதாம், இதில் கிஸ்மிஸும் சேர்ப்பாங்க, அதாவது திராட்சை, காஞ்ச திராட்சையும் சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் அது யாருக்கும் பிடிக்காது, இந்த நட்ஸே பிடிக்காது. பட் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் காஞ்ச திராட்சையும் மெயினாக போடுவாங்க, அதையும் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நான் 2 வெங்காயம் வறுத்து எடுத்துக்க போகிறோன்னு சொன்னாலே அதை தான் நான் இங்கே போடுறேன். கையால் நல்லா உதுத்து விட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எப்போதுமே நம்ம வெங்காயம் பிரியாணிக்கு இந்த மாதிரி வறுத்து போடலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு வறுத்து போடலாம். அது எல்லாத்துக்குமே இதே ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் நம்ம அகலமான ஒரு எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெயில் இந்த மாதிரி வறுக்கணும். கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஈவனாக அந்த கலர் பார்க்குறதுக்கு பொன்னிறமாக சூப்பராக இருக்கும். அதனால் ஈவனாக வரத்துக்காக இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கும்போதே ரொம்ப ப்ரௌனாக அப்படியே வரணும், அந்த எண்ணெயில் இருக்கும்போதே ரொம்ப ப்ரௌனாக வரணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நான் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த சேஞ்ச் ஆகுதோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துட்டோம்னா, எடுக்கும் போதே அது பாதி கொஞ்சம் ப்ரௌன் வந்துடும். அப்புறம் எடுத்து தட்டில் வச்சதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தட்டையில் எடுக்க வைக்க ஆரம்பிச்சிடுங்க. என்னடா அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் அந்த பிங்க் கலர் மாதிரி தெரியுதுன்னு யோசிக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். டக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்தில் அது நேரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரிப்ரேஷனில் அதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு குட்டி பட்டை துண்டு போட்டு பட்டர் ஒரு 50 கிராம் மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது
ஒரு 30 to 50 கிராம் வரைக்கும் பட்டர் வந்து போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். அதோட அந்த காஞ்ச எலுமிச்சை பழத்தையும் போட்டு நம்ம வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு நான் கொஞ்சோன்னு பேருக்கு அந்த சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். அதை தவிர்த்து நம்ம வந்து வேறு எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க தேவையில்லை. ஆனால் பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி போட்டால் வாசமாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு 7-8 பல் வந்து பெரிய பெரிய பல்லாக உள்ள பூண்டை வந்து நாங்கள் நல்லா தட்டி இதில் சேர்க்க போகிறேன். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா தட்டிட்டு அதையும் நல்லா சேர்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அந்த பூண்டை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஒரு பெரிய தக்காளி, நான் ஒரே ஒரு தக்காளி பெருசாக சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லை 1.5 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, மந்தி மசாலா, அது எல்லாமே ஆகாது. நான் சொன்ன அளவுக்கு கூடவே தான் வரும். அந்த மாதிரி கூட அரைச்சி வச்சுக்கிட்டு வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மற்ற வீடியோகளில் சொல்கிறேன் நான். இதில் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த மேரினேட்டுக்கு தேவைப்படுச்சு இல்லையா, பழைய ஏற்கனவே இருந்ததை அப்படியே போட்டு நான் மேரினேட் பண்ணிட்டேன் அந்த 5 பீஸ்க்கு. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த தாளிப்பில் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் சேர்த்து நம்ம வந்து இதில் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து இதிலையே நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளேவர் தான் நமக்கு வந்து அந்த சாதத்தில் கிடைக்கும். இந்த மந்தி ரைஸில் வந்து இந்த சிக்கனோட ஃப்ளேவர் தான், இந்த மசாலாவில் தான், வேறு எதுவுமே நமக்கு கிடையாது. அதனால் கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன் பட்டர்லேயும் எண்ணெயிலையும் அந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அதை நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும். இதில் வெறும் ரைஸ் தான் நம்ம தம் போடுறோங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக, இப்போது பிரியாணிக்கெலாம் பார்த்தோன்னா சரிக்கு சரி சேர்க்க மாட்டோம், 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சேர்ப்போம் தண்ணி அளவு இல்லையா. இதுக்கு நீங்கள் அதே மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றுங்க. இல்லைன்னா இப்போ ஒரு 3 டம்ளர் நான் அரிசி போட்டிருக்கேன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னு கேட்டோன்னா இந்த சிக்கனை நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த தண்ணியை சேர்க்குறோம். ஸோ இது கொதித்து வேகிறதுக்குள்ளாட்டியும் அந்த தண்ணி சுண்டிடும். அதனால் இப்போது 3 ஆழாக்கு நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன்னா அதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 கணக்கில் 4.5 கிளாஸ் ஊற்றினா போதும். ஆனால் நான் 5.5 கிளாஸ் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இதில் நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து ஒரு சிக்கன் க்யூப் போடணும். அது இந்த ஸ்டேஜில் போட்டே கொதிக்க விட்டுருங்க. ஆனால் நான் வந்து அப்புறமா போடுவேன், காட்டுறேன் நான் அது என்ன க்யூப்னு. அது இருந்துச்சுன்னா அது போட்டிங்கன்னா இன்னும் இந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு சரி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா அந்த சிக்கன் க்யூப்லேயும் உப்பு இருக்கும், அது போட்டாக்கா நீங்கள் உப்பை பார்த்து தான் போடணும். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் திட்டமாக பார்த்துட்டு நம்ம அரிசி போடுறப்போ அந்த டயத்தில் நம்ம உப்பு சரி பார்த்து பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதனால் கூட போடாமல் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 8 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஓரளவு 3/4 பதம் வெந்துருச்சு. 3/4 பதம் வெந்தால் போதும், அதிலே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் பட்டரில். அதனால் நம்ம இதை எடுத்துட்டு இந்த டயத்தில் தான் நம்ம வந்து உப்பு சரி பார்த்துக்கணும். சரி பார்த்துட்டு தான் கொதிக்க வச்சு நம்ம அதை வந்து அரிசியை சேர்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, சிக்கன் க்யூப் வந்து அந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போடணுன்ட்டு. அந்த சிக்கன் க்யூப் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து இன்றைக்கி மேகியோட பிராண்டில் தான் அந்த க்யூப் எடுத்துருக்கிறேன் நான். அதில் வந்து நான் 1 க்யூப் 1.5 க்யூப் மாதிரி போடுறேன். 1 க்யூப் போட்டாலே போதும். நான் ஒரு 1.5 க்யூப் மாதிரி நான் போடுறேன். அதை கையால் நல்லா உதுத்து விட்டு போட்டுருங்க. இந்த இதில் போடாமல் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சிக்கன் வேகும் போதே போட்டுட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். 1.5-2 வரைக்கும் கூட போடலாம். அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்கன் ஸ்டாக்கில் வந்து உப்பு இருக்கும், அதனால் பார்த்துக்கங்க. இது நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பார்த்துட்டு மேற்கொண்டு உப்பு போடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா, இப்போ கொதிக்கும் பொழுது நம்ம அரிசி சேர்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மல்லி புதினா இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஃப்ளேவருக்கு ரொம்ப போட்டுறக்கூடாது, சும்மா பேருக்கு அப்படி நான் ஒரு புடியில் வந்து மல்லியும் புதினாவும் சேர்ந்தே ஒரு புடி மாதிரி போடுறேன், அவ்வளோதான் கட் பண்ணது. அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே சேர்த்த அந்த எண்ணெய் பட்டர் எல்லாமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், ஒரு கைப்பிடி தான், ரொம்ப போட்டுறக்கூடாது. சும்மா அங்கொன்று இங்கொன்று அதோட ஃப்ளேவருக்காக போட்டுட்டு நம்ம உப்பு சரி பார்த்துட்டு இதை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி நெய் சோறு இதெல்லாம் எப்படி தம் போடுவோமோ அதே மாதிரி இதை தம் போட வேண்டியது தான்.
கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி வர நேரம் நம்ம வந்து ஒரு பழைய தோசைக்கல்லை வந்து நம்ம தவாவை கீழே போட்டு அது சூடேறினதும் இந்த சட்டியை அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி நம்ம வந்து மேலே வெயிட் வச்சு தம் போட போகிறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான ப்ராசஸ். பார்க்குறதுக்கு நிறைய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம தம் போட்டுட்டு தான் அடுத்து அந்த சிக்கனை நம்ம எப்படி செய்யலாம், டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பழைய தோசைக்கல் வச்சுட்டேன். இதில் நான் சட்டியை வச்சு நான் தம் போட்டு வர்றேன். அடுப்பு கறி இதுக்கு ரொம்பவே முக்கியம். அதையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நெருப்படுப்பில் வந்து செய்கிற ஒரு விஷயம். அதனால் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த நெருப்படுப்போட ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கேஸில் செய்கிறதுனால சில எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேக வைத்த இந்த 5 பீஸையும் நம்ம வந்து இன்னும் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவு மசாலா வந்து போட்டு பாருங்கள். இவ்வளோ மசாலா எனக்கு பேலன்ஸ் இருக்குது. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மசாலா. வெறும் சிக்கன் மந்திக்கு மட்டும் போட்டால் இது பத்தது. மற்ற 1-2 விஷயங்களுக்கும் சேர்த்து செய்யலாம் நமக்கு. அதனால் கூட இப்படி மசாலா அரைச்சி வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி எக்ஸ்ட்ரா உப்புலாம் தேவையில்லை. இதை மட்டும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இப்போ வச்சுருவோம். அதுக்கிடையில் இந்த மந்திக்கு ஒரு சட்னி வந்து செய்வாங்க. 2 விதமான சட்னி செய்வாங்க. அதுதான் இப்போ காட்ட போகிறேன். ஒன்று வந்து சில்லி கார்லிக் சட்னி. அதாவது ஒரு 7-8 சில்லியையும் ஒரு 7-8 பல்லு பூண்டையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மல்லி புதினாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சப்பழமும் ஊற்றி 1-2 அரைச்சிக்கோங்க. எனக்கு இந்த மிக்சியில் கொஞ்சோன்னு போட்டால் அவ்வளோவா அரைக்க வராது. அதனால் ரொம்ப நைஸாக அரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பல்லாக பூண்டு நிற்குங்கிறதுனால ரொம்ப அரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லாமல் நீங்கள் 1-2 அரைச்சிங்கன்னா இந்த சட்னி இன்னுமே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா இது ஒரு விதமான சட்னி. ஏன்னா மந்தி வந்து ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் மசாலா இல்லாமல் லைட்டாக இருக்கும் இல்லையா? அதுக்கு இந்த சட்னி 2 சட்னியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன அந்த காம்பினேஷனில் சில்லியை கொஞ்சம் குறைச்சிட்டு தக்காளியை 2 தக்காளி, ஒரு 2 சில்லி, ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்து உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழமும் போட்டு இதையும் 1-2 அரைக்கணும். எனக்கு மிக்சியில் நான் தான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அரைக்க வரமாட்டேங்குது கொஞ்சமாக அரைக்கிறதுனால. அதனால் நான் வந்து பாருங்கள் கட்டி கட்டியாக நிற்கிது பாருங்கள். அதனால் நைஸாக அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் திப்பியாக நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து இந்த 2 சட்னியுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மந்திக்கு நல்ல காம்பினேஷனாக இந்த 2 சட்னியுமே இருக்கும். நல்ல காரம் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சில்லி சட்னியில் சில்லி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் 5 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சது 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து டோஸ்ட் பண்ணிவிடுவோம். அவன்லேயும் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணலாம். அவனில் வந்து கிரில் பண்ணுற மாதிரி நீங்கள் கிரில் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு அவனை விட எனக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடுது. அதனால் நான் ஒரு பெரிய தாவால் பட்டர் நல்லா ஒரு 50 கிராம் மாதிரி பட்டர் போட்டு நான் அதுலேயே வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை பொரிச்சிக்க போகிறோம். இது வந்து சீக்கிரம் ஆகிடும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி சிக்கன் வெந்துருச்சு. கொஞ்சம் லேசாக அந்த மேலேயும் கீழேயும் அந்த மசாலா இல்லாமல் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம இப்படி வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். இது வந்து இந்த பட்டரில் செய்யும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், செத்த நேரத்தில் அது அந்த 15 மினிட்ஸ் அந்த மந்தி தம் போடுற டைம், அதுக்குள்ளே இந்த சட்னியும் அரைச்சி இந்த சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். நல்ல அழகான கலர் சூப்பராக வருது பாருங்கள். பட்டராக போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பட்டர் நல்லது தான். அதனால் பட்டரில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா புழுங்கிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக பாருங்கள், பொலன்னு நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொலன்னு ஆனதும் நல்லா அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு இது வந்து சிம்லேயே தான் நான் 15 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டது. நல்லா புழுங்கி சூப்பராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சிக்கன் நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சிக்கனையும் இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த கறி துண்டுகள் ஒரு 2-3 எடுத்து நான் தீயில் இந்த மாதிரி வச்சு அந்த நெருப்பு கங்கம் வர மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு அலுமினிய ஃபாயிலையோ ஒரு கிண்ணத்தையோ, அந்த அலுமினிய ஃபாயிலையே நான் கிண்ணம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அது உள்ளார வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அதில் குட்டி கிண்ணம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் எவ்வளோ சூப்பரான கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் சிக்கன். இதை எடுத்து அந்த ரைஸில் நம்ம வச்சு அது நடுவில் இந்த நெருப்பு கங்கத்தை வச்சு நம்ம வந்து அந்த அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரத்துக்காக. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்த வெங்காயம்,
நட்ஸ் எல்லாம் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கிஸ்மிஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த சிக்கன் பீசஸை வச்சுட்டு நீங்கள் கடைசியில் டெக்கரேட்டிவ் கொஞ்சம் வேணும்னா அந்த வறுத்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே அதுலேயே சேர்த்துட்டேன். இப்போ சிக்கன் அழகாக அதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அதில் இந்த நம்ம நெருப்பு மூட்டி வச்சுருக்கோம் இல்லையா கறித்துண்டு, அந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சு அது மேலே அந்த கறித்துண்டை நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு மூடிய கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. கறித்துண்டை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் ரெடியாக மூடியை வச்சுக்கோங்க. இது மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு டக்குன்னு மூடிடணும். டக்குன்னு மூடி மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுற வரைக்கும் விட்டுடுங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் சென்று தான் இப்போ திறக்கிறேன். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனில் அந்த ரைஸ்லலாம் சேர்ந்துருக்கும். இந்த மந்தியோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா மெயின் ஸ்பெஷலே இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக பொலன்னு மந்தி தயாராக இருக்குது. இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த 2 விதமான சட்னியையும் நீங்கள் இந்த மந்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிடாம என்னைக்காவது இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.